வணக்கம். வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வசனங்களை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு கண்டறிந்தார்கள், மேலும் அந்த வசனத்தோடு தொடர்புடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள் என்று பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் விஞ்ஞானம் கூறுகிற விஷயங்களையும் ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள். வேதமும் விஞ்ஞானமும். பொதுவாக காலேஜில் படிக்கக்கூடிய சில நண்பர்கள் சந்தித்து கொள்ளும்போது என்ன பேசுவார்கள்? லேட்டஸ்ட்டாக என்ன மொபைல் வந்திருக்கிறது, அவர்கள் இன்ஸ்டாவில் போட்ட போஸ்ட்டு எத்தனை லைக்குகளை தந்திருக்கிறது, ரீல்ஸு எத்தனை பேர் பார்த்துருக்கிறார்கள், அடுத்து என்ன ரீல்ஸ் போடலாம், என்ன பைக் வாங்கலாம் என்றெல்லாம் பல காரியங்களை பேசுவார்கள். அதுவே செமஸ்டர் எக்ஸாம் வந்துவிட்டது என்று வைத்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், ஆளே தலைகீழாக மாறிவிடுவார்கள். எக்ஸாம் கஷ்டமாக வருமா, ஈஸியாக வருமா, என்ன கொஷின்ஸ் வரும், இன்னும் 2 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்குது, ஐயோ நான் ஒன்றுமே படிக்கலையே, ஏற்கனவே அரியர்ஸ் இருக்குது, இந்த செமஸ்டரில் எல்லா சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணணுமே என்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதுவே வயதான 2 பெரியவர்கள் சந்தித்து கொண்டால் என்ன பேசுவார்கள்? தங்கள் குடும்பத்தை பற்றி பேசிக்கொள்வார்கள், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பேசுவார்கள், நாட்டு நடப்பை குறித்து பேசுவார்கள், தங்களுடைய நீண்டகால நண்பர்களை குறித்து பேசுவார்கள், தங்களுடைய பழைய நாட்களை குறித்து பேசுவார்கள், தங்களுடைய உடல் பலவீனங்களுக்கு என்னென்ன மருந்து மாத்திரைகள், என்னென்ன விதமான உணவை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் பேசிக்கொள்வார்கள். இதெல்லாம் போகட்டும், சிலர் தங்களுக்கு தாங்களே விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். நாம் பார்த்திருக்கிறோமே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால் என்னை கைவிட மாட்டார், உலகத்தில் 1000 பிரச்சனை வரட்டும், அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, எனக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வேலை கிடச்சிரும், நான் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை பாதுகாத்து கொள்வார் என்றெல்லாம். இப்படி நாமும் பல சமயங்களில் விசுவாச வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் வேதத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறார்களே. அவர்களில் ஒருவரை பற்றி பார்ப்போமா? அவர்தான் தேவ மனிதனாகிய தாவீது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சந்தித்த போதும் கூட தன்னுடைய விசுவாசம் தளராமல் கர்த்தருக்காய் முன் சென்று கொண்டே இருந்தார். அவர் பேசின சில வார்த்தைகளை நாம் வாசிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சங்கீதம் 103 1 முதல் 5 வரை. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் கர்த்தரை துதிக்கிறோம். இங்கே தாவீது கூறும்போது என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தனக்குத்தானே கூறுகிறார். ஏனென்றால் கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களையெல்லாம் குணமாக்கினார், என்னை அழிவுக்கு மீட்டு தப்புவித்தார், கிருபைகளை தந்தார், இரக்கங்களை தந்தார், பல நன்மைகளை தந்தார். எனவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தனக்குத்தானே கூறுகிறார். இப்படி நமக்கு நாமே பேசிக்கொள்ளும் நல் வார்த்தைகள் பல ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டவை. அவற்றையெல்லாம் நாம் தேவ ஊழியர்கள் மூலமாக ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். இன்று நாம் அதை இன்னொரு முறை கூட நினைவுபடுத்தி கொண்டோம். சரி, இப்படி ஆழமான விசுவாச வார்த்தைகளின் அறிவியல் கண்ணோட்டம் என்ன? அதையும் சற்று பார்த்து விடுவோம். தனக்குத்தானே பேசுவது, அதாவது செல்ஃப் டாக் என்பது ஒருவர் தன்னுடைய உள்ளார்ந்த மனதுடன் பேசுவது, உள் உணர்வுகளை ஒழுங்குபடுத்துவது, தன்னைத்தானே ஊக்கப்படுத்துவது என்பதை குறிக்கும். தனக்குத்தானே பேசுவது என்பது இயல்பாக எல்லா மனிதர்களும் செய்வதுதான். அறிவியல் இதை இன்னர் ஸ்பீச் அல்லது செல்ஃப் ரெகுலேஷன் என்று அழைக்கிறது. ஒருவர் தனக்குத்தானே பேசும்போது மன அழுத்தம் குறையும், அச்சம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள். அதே நேரம் நெகட்டிவ் செல்ஃப் டாக் கவலையை அதிகரிக்கிறது, ஆனால் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் கவலையை குறைக்கிறது. எனவே நாம் என்ன பேசுகிறோம் என்பதும் முக்கியம். இவ்வாறு நம்பிக்கை நிறைந்த, நன்றி நிறைந்த,
தன்னம்பிக்கையை வளர்க்கும், ஊக்கம் தரும், ஆறுதலான வார்த்தைகள் நம்முடைய மூளையில் நல்ல ரசாயன மாற்றங்களை கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி தனக்குத்தானே பேசுவது முக்கியமான 4 ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டும். நம்பர் 1, டோபாமைன் வெற்றியின் உணர்வை தருகிறது. இது நம் உந்துதலையும் ஆற்றலையும் அதிகரிக்கிறது. நம்பர் 2, என்டார்ஃபின் வலி நிவாரணம் தருகிறது. இது இயற்கையான பெயின்கில்லராக செயல்படுகிறது. நம்பர் 3, செரோட்டோனின் மன அமைதி மற்றும் நம்பிக்கையை தருகிறது. நம்பர் 4, ஆக்சிடோசின் நெருக்கமான உறவுகள், நேசம் மற்றும் சமூக உறவுகளை பலப்படுத்துகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் மற்றும் இதயத்தை பாதுகாக்கும். அப்படியானால் தாவீது தனக்குத்தானே, அதாவது தன்னுடைய ஆத்துமாவோடு பேசின வார்த்தைகள் ஆவிக்குரிய நன்மைகளை மட்டும் தராமல் சரீரத்திலும் பல நன்மைகளை கொண்டு வருகிறது என்பது தெளிவாக புரிகிறது. இப்படிப்பட்ட நன்மைகளைத்தான் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகளும் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வசனங்களை மீண்டும் வாசிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.